மே 5 வணிகர் தினத்தை முன்னிட்டு தாம்பரத்தில் மனிதநேய வணிகர் சங்கம் சார்பில் பொதுமக்களுக்காக தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் அப்துல் முனாப் தலைமையில் தாம்பரம் சண்முகம் சாலை ஜும்மா பள்ளிவாசல் எதிரில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தாம்பரம் எம். யாக்கூப் அவர்கள் தண்ணீர் பந்தலை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் போது பொதுமக்களுக்கு தண்ணீர், பழங்கள், வெள்ளரிக்காய், மோர் மற்றும் ரோஸ் மில்க் ஆகியவை வழங்கப்பட்டன. கடும் கோடை வெப்பத்தை கருத்தில் கொண்டு ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சேவை பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாக்கிர் உசேன், மாவட்ட செயலாளர் அப்துல் ரஹீம், மாவட்ட பொருளாளர் சபியுல்லா, மாநில இளைஞரணி செயலாளர் தமீம் அன்சாரி, எம்.டி.எஸ். மாநில பொருளாளர் ஆசிக் ஹமீது, மாவட்ட துணைச் செயலாளர் ஓ.கே.என். அப்துல் காதர், சாகுல் ஹமீது மற்றும் தாம்பரம் மத்திய பகுதி தலைவர் எம். ஜலாலுதீன், மத்திய பகுதி செயலாளர் எம்.கே. அப்துல் ரஜாக், அப்துல் சமது உள்ளிட்ட மாவட்ட, மத்திய பகுதி மற்றும் வார்டு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த மனிதநேய சேவை நிகழ்ச்சி சமூக பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் சிறப்பான முயற்சியாக பாராட்டப்பட்டது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக, அதனுடைய மனிதநேய வணிகர் சங்கம் சார்பாக நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து மக்களுக்கு ரோஸ் மில்க்கு, பழங்கள், வெள்ளரிப்பிஞ்சு உள்ளிட்ட பொதுமக்களுக்கு சண்முக சாலையில் கொடுத்து வருகின்றோம். அனைவருக்குமே வணிகர் தின வாழ்த்துக்களை மனிதநேய வணிகர் சங்க சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து மக்களுக்காக சேவையாற்றக்கூடிய ஒரு கட்சியாக மனிதநேய மக்கள் கட்சி திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தலைவர் பேராசிரியருடைய ஜவஹர்லாவுடைய உத்தரவுக்கு இணங்க தமிழ்நாடு முழுவதும் தண்ணீர் பந்தலை திறந்து மக்களுக்கு பயன்பெறும் வகையில் ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கின்றன. அனைவருக்கும் மனிதநேய வணிகர் சங்க சார்பாக வணிகர் தின வாழ்த்துக்கள்.